நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள், பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ். நம்ம ஹிந்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்படையாக நிறைய ஹிந்தி வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நிறைய ஹிந்தி வார்த்தைகள் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி ரொம்ப ஈஸியாக பேசிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம 75 ஹிந்தி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த 75 ஹிந்தி வேர்ட்ஸும் பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸும் என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப சீக்கிரமாக ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒவ்வொரு வேர்ட்ஸும் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நான். நான் அப்படின்னா மே. மே அப்படின்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் அப்படின்னா மே. நீ அப்படின்னா தும். நீ அப்படின்னா தும். நீங்கள் அப்படின்னா ஆப். இப்போ நீ அப்படின்னா கேஷுவலாக சொல்லுவோம் தும். நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக நம்ம ஆப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது நாங்கள். நாங்கள் அப்படின்னா ஹம், அதாவது வி அப்படின்னு சொல்லுவோமா, ஸோ ஹம். நாம் அப்படின்னாலும் ஹம் தான். அடுத்தது இது. இது அப்படின்னா யக். யக் அப்படின்னு சொல்லணும். ஸோ நாங்கள் அப்படின்னா ஹம், நாம் அப்படின்னாலும் ஹம், இது அப்படின்னா யக். ஓகேவா? ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அது. அது அப்படின்னா வக். இதுனா யக், அதுனா வக். யார், ஹூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார் அப்படின்னா கவுன். கவுன். அடுத்தது கூட. என் கூட அப்படின்னு சொல்லுவோமா, ஸோ இதுக்கு ஹிந்தியில் பி. பி. கூடனா பி. அடுத்தது இங்கே. இங்கே அப்படின்னா ஹியர். ஸோ ஹிந்தியில் யஹா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அங்கே அப்படின்னா வஹா. ஹிந்தியில் வஹா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எங்கே அப்படின்னா கஹா அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே யஹா, அங்கே வஹா, எங்கே கஹா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மற்றும். மற்றும் அப்படின்னா அண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு அவுர் அப்படின்னு சொல்லணும். மற்றும் அப்படின்னா அவுர். அவுர். மேல் அப்படின்னா பர். மேலே அப்படின்னு சொல்லுவோமா, ஸோ அதுக்கு பர். பர். அடுத்தது என்ன. என்னன்னா வாட். ஸோ வாட் அப்படின்னா கியா. கியா. நெக்ஸ்ட் ஒன், அவைகள். அவைகள் அப்படின்னு வரும்போது ஹிந்தியில் நம்ம வே அப்படின்னு சொல்லணும். அவர்கள் அப்படின்னாலும் வே. ஸோ அவைகள் ப்ளஸ் அவர்கள் ரெண்டுக்குமே நம்ம வே அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் யூஸ் பண்ணணும். இது போல் இவைகள் அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு வேர்டு. இவைகள் அப்படின்னா ஏ. அதுபோல் இவர்கள் அப்படின்னாலும் ஏ அப்படிங்கிற சவுண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இவர்கள் அப்படின்னாலும் ஏ அப்படிங்கிற வேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வா. வானா ஆ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆவோ அப்படின்னு சொல்லலாம். இதே வாங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ஆயே அப்படின்னு சொல்லணும். வானா ஆ, வாங்க அப்படின்னா ஆயே. உட்காரு அப்படின்னா பைட். உட்காரு அப்படின்னா பைட். நெக்ஸ்ட் ஒன், போ அப்படின்னா ஜா அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். படி அப்படின்னா பட். பட். படோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ உட்காரு பைட், போ ஜா ஜாவோ, படி பட். கொண்டு வா அப்படின்னா ஹிந்தியில் லாவோ. கொண்டு வா லாவோ. கொண்டு வா லாவோ. எடு டேக். லே. லே. குடி பி. குடி பி. கொண்டு வா லாவோ, எடு லே, குடி பி. நெக்ஸ்ட் ஒன், எழுது. எழுது அப்படின்னா லிக். லிக்கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இதே எழுதுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது லிக்கியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். லிக்கியே. எழுது அப்படின்னா லிக், எழுதுங்க அப்படின்னா லிக்கியே. பழம், ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃபல். ஆக்சுவலி பல் கிடையாது, ஃபல். ஃபல். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடு. சாப்பிடு அப்படின்னா கா. காவோ அப்படின்னு சொல்லலாம், கா அப்படின்னு சொல்லலாம். இதே சாப்பிடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது காயே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது பாடு. பாடுனா கா. கா கிடையாது, கா. இப்பொழுது அப்படின்னா அப். இப்பொழுது அப். பார், தேக். தேக்கோ அப்படின்னு சொல்லலாம். பார் அப்படின்னா தேக்கோ. பாருங்க அப்படின்னு வரும்போது தேக்கியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கூடாது அப்படின்னா மத். நோ அப்படின்னு சொல்கிறோம்ல, மத். இல்லை அப்படின்னா நஹி. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கூடாது அப்படின்னா மத், இல்லை அப்படின்னா நஹி. அடுத்தது உள்ளே, இன்சைட் அப்படின்னா அந்தர். வெளியே அப்படின்னா பாகர்.
உள்ளே அந்தர், வெளியே பாகர். எல்லோரும் அப்படின்னா சப், எல்லோரும் ஆல் அப்படின்னா சப். உள்ளே அந்தர், வெளியே பாகர், எல்லோரும் சப், எல்லோரும் சப். தினமும் டெய்லி அப்படின்னா ஹிந்தியில் ரோஜ், ரோஜ். தினமும் அப்படின்னா ரோஜ். விளையாடு, விளையாடுனா கேல், விளையாடு கேல், ப்ளே அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதுக்கு வந்து கேல். செய், டூ, கர். செய்னா கர். தினமும் ரோஜ், விளையாடு கேல், செய் கர். தண்ணீர், பானி. தண்ணீர் அப்படின்னா பானி, பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். தண்ணீர் அப்படின்னா பானி. எழுந்திரு, உட், எழுந்திரு, உட். சீக்கிரம், ஜல்தி, ஃபாஸ்ட் அப்படின்னா ஜல்தி, சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி. காலையில், சபேரே, மார்னிங் அப்படின்னா சபேரே, காலையில் சபேரே. கடைவீதி, பாஜார், பாஜார். ஆப்பிள், சேப், ஆப்பிள், சேப். காலையில் சபேரே, கடைவீதி, பாஜார், ஆப்பிள், சேப், சேப். நெக்ஸ்ட் ஒன் பெரிய அப்படின்னா பிக், பிக்னா படா, பெரிய பிக், படா. சிறிய, ஸ்மால், சோட்டா, சிறிய, ஸ்மால், சோட்டா. தோட்டம் அப்படின்னா கார்டன், கார்டன்னா பாக், பாக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பாக். தோட்டம், பாக், தோட்டம், பாக். நெக்ஸ்ட் ஒன் மரம், மரம்னா பேடு, மரம்னா பேடு. சகோதரி, சிஸ்டர் அப்படின்னா ஹிந்தியில் பெஹன் அப்படின்னு சொல்லணும், பெஹன். நகரம், நகரம் அப்படின்னா சிட்டி. ஸோ சிட்டிக்கு ஹிந்தியில் ஷகர், ஷகர். நகரம், ஷகர். அடுத்தது என்னுடைய, மேரா, என்னுடைய அப்படின்னா ஹிந்தியில் மேரா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதே உன்னுடைய அப்படின்னா தும்ஹாரா, தும்ஹாரா அப்படின்னு சொல்லணும். பெயர் அப்படின்னா நாம், பெயர்னா என்னது நாம். என்னுடையனா மேரா, உன்னுடையனா தும்ஹாரா, பெயர் அப்படின்னா நாம், பெயர்னா நாம். அடுத்தது இருவரும், போத் அப்படின்னா தோனோ, தோனோ. இருவரும், தோனோ. கொடு, தே, கொடு அப்படின்னா தே, தே. புதிய அப்படின்னா நயா, நியூ, நயா, புதிய, நயா. இருவரும் தோனோ, கொடு தே, புதிய, நயா. அடுத்தது பூ, பூனா என்னது ஃப்ளவர். ஸோ ஃப்ளவருக்கு ஹிந்தியில் ஃபூல் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலி பூல் கிடையாது, ஃபூல், ஃபூல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஃபூல். சில அப்படின்னா குச், கொஞ்சம், குச். அறை, ரூம் அப்படின்னா கமரா, அறை, கமரா, ரூம்ஸ். அடுத்து லல்லா அப்படின்னா அச்சா, குட் அப்படின்னா அச்சா. அதிகம், நிறையா அப்படின்னா பகுத், அதிகம் அப்படின்னா பகுத். வேண்டும் அப்படின்னா சாகியே, வேண்டும் அப்படின்னா சாகியே. லல்ல, அச்சா. அதிகம், பகுத். வேண்டும், சாகியே. அடுத்தது வேண்டாம், நகிச்சாகியே, வேண்டாம்னா நகிச்சாகியே. தனி அப்படின்னா அழக், தனித்தனி அப்படின்னா அழக், அழக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பல், பல்னா என்னது டீத், தாந்த், தாந்த் அப்படின்னு சொல்லணும், தாந்த். வேண்டாம், நகிச்சாகியே, தனி, அழக், பல், தாந்த். பேனா, பேனா அப்படின்னா கலம். நாற்காலி, சேர் அப்படின்னா குர்சி. கை, ஹாத், கைனா என்னது ஹாத். ஸோ பேனானா கலம், நாற்காலினா குர்சி, கைனா ஹாத், ஹாத். ஓகே, பேனா, கலம், நாற்காலி, குர்சி, கை, ஹாத். கை அப்படின்னா ஹாத். நெக்ஸ்ட் ஒன் சுவர் அப்படின்னா திவார், தரை அப்படின்னா ஜமீன், பாட்டு அப்படின்னா கீத். சுவர்னா வால், வால்னா திவார், தரைனா ஃப்ளோர், ஃப்ளோர்னா ஜமீன், பாட்டுனா சாங், சாங்னா கீத்து. ஸோ இதோட 75 ஹிந்தி வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ராக்டிக்கல் செக்ஷனில் நான் உங்களுக்கு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸில் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்த வேர்ட்ஸ் தான். ஸோ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வேண்டும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பென் வேண்டும். ஸோ பெண்ணுக்கு என்னது கலம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கலம் சாகியே அப்படின்னு நீங்கள் ஹிந்தியில் பேசி பழகணும். அதை எனக்கு சென்டென்ஸாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்படின்னா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதுக்கு யஹா ஆவோ, யஹா ஆயே. ஸோ இது மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த 4 வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஃப்ரேம் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். தேங்க்யூ டு ஆல்.